இவ்வளவு நாள் அமைதிப்புற வேஷம் போட்டு கொண்டிருந்த பின்லாந்து இப்ப ரஷ்யாவோட முதலியே குத்த தயாராகிட்டாங்க. நேற்றைய தினம் கிரெம்லினோட செய்தி தொடர்பாளர், கிரெம்லின் என்பது எப்படி அமெரிக்காவுக்கு ஒயிட் ஹவுஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் ரஷ்யா கண்டு இருப்பது இந்த கிரெம்லின். இந்த கிரெம்லினோட செய்தி தொடர்பாளராக இருக்கிற டிமித்ரி பெஸ்கோ அவர்கள் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கார். அப்படி அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா, பின்லாந்து அணு ஆயுதங்களை இறக்குமதி செய்ய போறது, அதாவது வேற நாட்டிட்ட இருக்கின்ற அணு ஆயுதங்களை பின்லாந்துல கொண்டு நிலைநிறுத்துவதற்கு பின்லாந்து அனுமதியை கொடுக்க போறார்கள். இது ஒரு சொறிவூட்டப்பட்ட நேரடியான மோதல்னு பெஸ்கோ அவர்கள் சொல்லியிருக்கார். அதாவது பின்லாந்தோட எந்த ஒரு அக்ரஷன்லையும் ஈடுபடாத ரஷ்யாவை வலுக்கட்டாயமா ஒரு போருக்குள்ள இழுத்து விடுறதுக்காண்டி அமெரிக்கா, நாட்டோவும் பின்லாந்தை ஒரு பகடக்காயாக பயன்படுத்துகிறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கிற ஆபத்தான அரசியல் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பல வருஷமாக இந்த பின்லாந்து என்ற நாடு ரஷ்யாவோட நட்புறவால் தான் நிம்மதியாக இருந்தது. இரண்டாவது உலக போருக்கு அப்புறம் ரஷ்யா கொடுத்த உறுதிமொழிகளால் தான் பின்லாந்து ஒரு வளர்ந்த நாடாக மாற முடிஞ்சதுன்றே சொல்ல முடியும். ஆனால் இப்போ அமெரிக்காவோட ஆசை வார்த்தைகளை நம்பி தங்களோட பாரம்பரிய நட்பை மறந்துட்டு நேட்டோவில் போய் சேர்ந்துட்டாங்க. உக்ரைன்ல நேட்டோ என்ன பண்ணிச்சோ அதே வேலையை தான் இப்ப பின்லாந்திலும் ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ரஷ்யாவை சுத்தி அணு ஆயுதங்களை நிலைநிறுத்தி ரஷ்யாவை மிரட்ட பார்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு நாடு தன்னோட எல்லைக்கு பக்கத்தில் அணு ஆயுதங்களை வர்றதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? நீங்கள் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அல்லது மேற்குலக நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அல்லது நியூட்ரலாக இருக்கேன். பட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய நாட்டோட எல்லையில் ஒரு நாடு வேறொரு நாடு அணு ஆயுதங்களை கொண்டு வந்து நிலை நிறுத்தினால் அதனை பார்த்துக்கிட்டு உங்களுடைய நாடு சும்மா இருக்குமா? அது அப்படி அணு ஆயுதங்களை நிலைநிறுத்துவது கண்டிப்பாக உங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாகத்தான் இருக்கும். இதைத்தான் இப்போ பின்லாந்தை வச்சு நேட்டோ நாடுகள் செய்ய போறார்கள். இதை பார்த்துக்கிட்டு கண்டிப்பா ரஷ்யா சும்மா இருப்பாங்களான்னு பார்த்தா கண்டிப்பா ரஷ்யா சும்மா இருக்க போறது இல்லை. ரஷ்யா எடுக்கிற எதிர்வினைகள் எல்லாமே தன்னோட பாதுகாப்புக்காண்டி எடுக்கப்பட்ட நியாயமான நடவடிக்கையாத்தான் இனி உலகமானது பார்க்கும். ஏன்னா இப்ப ரஷ்யாவை தேவையில்லாமல் சுரண்டுவது பின்லாந்து, பின்லாந்தை பயன்படுத்தி சுரண்டுவது நேட்டோவும் அமெரிக்காவும். ஆகவே பின்லாந்தில் கொண்டு அணு ஆயுதங்களை நிலைநிறுத்தும் போது கண்டிப்பா அது ரஷ்யாவுக்கு பேராபத்தை ஏற்படுது. இதனால கண்டிப்பா ரஷ்யா இதுக்கான பதிலடியை கொடுப்பதற்காண்டி அக்ரஸிவான நடவடிக்கைகள் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். பின்லாந்து இப்போ அவங்க நாட்டு சட்டத்தையும் மாத்துறாங்க. எதுக்காகண்டா அமெரிக்காவோட அணு ஆயுதங்களை ரஷ்யாவோட போர்டர்ல கொண்டு வந்து வைக்கிறதுக்காண்டி. யோசிச்சு பாருங்க, மெக்சிகோவோ இல்ல கனடாவோ ரஷ்யாவோட அணு ஆயுதங்களை கொண்டு வந்து வச்சா அமெரிக்கா சும்மா இருக்குமா? ஆனா ரஷ்யா போர்டர்ல மட்டும் நாட்டோ ஆயுதங்களை கொண்டு வரலாமா? இல்ல, எனக்கு விளங்கல. இப்ப அமெரிக்காவோட போர்டர்ல கொண்டு வந்து வேறொரு நாடு அணு ஆயுதங்களை வச்சால் அமெரிக்கா கொதித்தந்து விடுவார்கள். ஆனால் ரஷ்யாவோட போர்டில் கொண்டு வந்து வச்சா அது சரியென்று சொல்கிறார்கள், அதனை பாதுகாப்புன்னு சொல்கிறார்கள். இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், நேட்டோவாக இருக்கட்டும், யார் என்றாலும் ஒரு நாட்டினுடைய போர்டருக்கு அருகில் கொண்டு வந்து அணு ஆயுதங்களை நிலைநிறுத்துவது தவறான விஷயம். இது ரஷ்யாவும் செய்தாலும் தவறுதான், அமெரிக்கா செஞ்சாலும் தவறுதான். பட் அமெரிக்கா இதெல்லாம் காதில் வாங்குற மாதிரி தெரியல. இப்போ பின்லாந்தில் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். இது முழுக்க முழுக்க ரஷ்யாவை நிலைக்குலைய வைக்க அமெரிக்கா போடுகிற திட்டம் என்பதுதான் ரஷ்யா தரப்பிலிருந்து வருகின்ற கருத்து. பின்லாந்தோட 1300 கிலோமீட்டர் எல்லையில் அணு ஆயுதங்கள் வந்துட்டா அது ரஷ்யாவோட முக்கிய நகரங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இதனால தான் இப்போ பெஸ்கோ அவர்கள் இதனை சொறிவூட்டப்பட்ட மோதல் என்று சொல்லியிருக்கார். இது தற்காப்பில்லை, இது ரஷ்யா மேல தொடுக்கப்படுகின்ற மறைமுகமான போர் என்பதுதான் இப்ப வருகின்ற கருத்துக்களா இருக்கு. சரி, இப்ப பின்லாந்தில் அணு ஆயுதங்கள் வரப்போகுது. இதை பார்த்துக்கிட்டு ரஷ்யா சும்மா இருப்பார்களான்னு பார்த்தோம்னா இல்ல. அப்படி சும்மா இருக்கிறதுக்கு ரஷ்யா ஒன்றும் சாதாரணமான நாடும் இல்லை. இதுக்கெல்லாம் பயந்து ஓடுறதுக்கு புடினவர்கள் ஒன்றும் பலவீனமான தலைவரும் இல்லை. பின்லாந்து நாட்டோட சேர்ந்த உடனே ரஷ்யா லெனின்கிராட் மிலிட்டரி டிஸ்ட்ரிக்டை மீண்டும் உருவாக்கிட்டார்கள். அதிநவீனமான இஸ்காந்தர் மிசைல்கள், அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்னு ரஷ்யா இப்ப பின்லாந்தோட எல்லையை குறிவச்சிருச்சு. நீ அணு ஆயுதங்களை கொண்டு வந்தா நாங்க அதை விட சக்தி வாய்ந்த ஆயுதங்களை தயாரா வைப்போம்னு ரஷ்யா இப்ப சொல்லாம சொல்லி இருக்கிறார்கள் தான் சொல்லப்படுது. மேற்குலக நாடுகள் தீயை வச்சு விளையாடி கொண்டிருக்காங்க. அந்த தீயில முதல்ல சுடப்பட போறது பின்லாந்து தான் என்பது தெளிவா தெரியுது. ஏனென்றால் ரஷ்யாவோட போர்டில் எந்த நாடு அணு ஆயுதத்தை வைத்திருக்கோ அதுதான் ரஷ்யாவோட பிரைமரியான டார்கெட்டா இருக்கும், அந்த நாடு தான் டார்கெட்டா இருக்கும். அது பின்லாந்து இப்படி செய்வது நாட்டோங்க ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் வரும்போது பின்லாந்து ரஷ்யா முதல்ல குறிவைச்சு அடிப்பதற்கான காரணமா மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். சரி, ஏன் அமெரிக்கா பின்லாந்தை இவ்வளவு தூண்டுகிறார்கள்? பின்லாந்தில் அணு ஆயுதங்களை கொண்டு வந்து நிலைநிறுத்தல் அளவுக்கு அமெரிக்கா காயை நகர்த்த வேண்டியதுக்கான காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால் இதற்கு முக்கியமான காரணம் ஆர்டிக் பகுதி. உலகத்தோட எதிர்கால எரிபொருள் வளம் இந்த ஆர்டிக் பகுதியில் தான் இருக்கு. ரஷ்யாவுக்கு அந்த பகுதியில் இருக்கிற ஆதிக்கத்தை உடைக்க அமெரிக்காவுக்கு ஒரு தளம் தேவைப்பட்டது. அதுக்கு பின்லாந்து அமெரிக்காவோட பப்பட்டா வந்து மாட்டிக்கிட்டது. அமெரிக்காவோட வெள்ளையில வந்து வசமா சிக்கிடுச்சு.
மக்களோட அனுமதியை பற்றி கவலைப்படாம கார்ப்பரேட் லாபத்துக்காகவும் ஆயுத விற்பனைக்காகவும் அமெரிக்கா ஐரோப்பாவை ஒரு போர்க்களமாக மாற்றிக்கிட்டு இருக்கு என்பதுதான் உண்மை. உக்ரைனை அழிச்சது போல இப்போ ஃபின்லாந்தையும் ரைசாக்கு எதிராக திருப்பி விட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள் அமெரிக்கா. மற்ற நாடுகளும் இதனைத்தான் செய்கிறார்கள். எப்படி இப்போ உக்ரைன் அணிந்து கொண்டு இருக்கோ அதே மாதிரியே ஃபின்லாந்தும் கூடிய சீக்கிரம் அழியும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. ஏனென்றால் மேற்குலக நாடுகள், அதாவது நாட்டோ மற்றும் அமெரிக்காவுக்கு பப்பட்டாக இருக்கிற நாடுகள் அமெரிக்கா மற்றும் நாட்டோவோட இலக்கை நோக்கித்தான் நகர்வார்கள். அப்படி இலக்கை நோக்கி நகரும் போது இதில் இழப்புகள் சந்திக்க போகிறது அந்த பப்பட் நாடுகள் தான். அப்படி பப்பட் நாடுகள் இழப்புகளை சந்தித்தாலும் நாட்டோ மற்றும் அமெரிக்காவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அது இப்போ வசமாக வந்து சிக்கியிருப்பது ஃபின்லாந்து. இதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான ஆளை பற்றி நாம் பேசத்தான் ஆகணும். அது வேறு யாரும் இல்லை, சீனா தான். ரஷ்யாவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியானது வரும்போது ரஷ்யாவோட மிகப்பெரிய ஒரு நட்பு நாடாக இருக்கின்ற சீனா சும்மா இருக்குமா என்ற கேள்வி உங்களுக்கு அனுபவம். சீனா இந்த விஷயத்தை ரொம்ப கூர்மையாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நிலைப்பாடு என்னென்றா ரொம்பவே சிம்பிள். அமெரிக்காவே உன் வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா இருங்கிறது தான் சீனாவோட மறைமுகமான மெசேஜாக இருக்குது. சீனா ஆரம்பத்தில் இருந்தே உன்னை மட்டும்தான் சொல்லி கொண்டிருக்காங்க. ஒரு நாட்டோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு நினைச்சு இன்னும் ஒரு நாட்டோட பாதுகாப்பை கேள்விக்குறியாக்க கூடாது. அதாவது ஃபின்லாந்துக்கு பாதுகாப்பு வேணுமென்னு சொல்லி ரஷ்யாவோட வாசலில் வந்து அணு ஆயுதங்களை வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு சீனா தரப்புலேருந்து கேட்டிருக்கிறார்கள். சீனா ஏன் ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற கேள்வி உங்களுக்கு அனுபவம். இன்னைக்கு ரஷ்யாவுக்கு வர்ற நிலைமை நாளைக்கு நமக்கும் வரும்னு அவங்களுக்கு தெரியும். அதாவது சீனாக்கும் வரும் என்பது அவர்களுக்கு தெரியும். அமெரிக்கா எப்படி ஃபின்லாந்தை வச்சு ரஷ்யாவை சீண்டதோ அதே மாதிரியே தைவான் பக்கத்தில் வந்து சீனாவை அமெரிக்கா மிரட்டுவார்கள். எப்படி ஆயுதங்களை கொடுத்து மிரட்டுகிறார்களோ அதே மாதிரி. அதனால தான் ரஷ்யாவோட பாதுகாப்பு கவலைகள் ரொம்ப நியாயமானதுன்னு சீனா உலக நாடுகளில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேற்குலக நாடுகள் ரஷ்யா மேலே எக்கச்சக்கமான தடைகளை போட்டப்போ சீனா தான் ரஷ்யாவுக்கு தோல் கொடுத்து நின்றுச்சு என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். இப்போ ஃபின்லாந்து அணு ஆயுதம்னு கிளம்பி இருக்கிறதால சீனாக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில அந்த இராணுவ ரீதியான நட்பு இன்னும் பலப்பட போகுது. குறிப்பாக ஆர்டிக் பகுதியில் ரஷ்யா சீனா சேர்ந்து பண்ண போகிற வர்த்தகத்துக்கு இந்த நாட்டோ விரிவாக்கம் ஒரு தடையாக இருக்கும்னு சீனா கோவப்படுகிறார்கள். அமெரிக்கா தன்னோட சுயநலத்துக்காண்டி ஐரோப்பாவை ஒரு போர்க்களமாக மாற்றுது அப்படிங்கிற ஒரு கருத்தை சீனா ஏசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்காங்க. சுருக்கமாக சொல்ல போனால் ரஷ்யாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பாறை மாதிரி சீனா நிற்கிறார்கள். இதனால ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய தைரியமானது கிடைச்சிருக்கு. அமெரிக்கா நினைக்கிற மாதிரி ரஷ்யாவை தனிமைப்படுத்த முடியாது. ஏனென்றா கூடவே சீனா இருக்கிறது தான் உண்மை. இதனை பின்லாந்து விவகாரம் மூலமா சீனா உலகத்துக்கு உறக்க சொல்லி இருக்கிறார்கள். கடைசியா ஒரு விஷயத்தை நாம யோசிச்சு பார்க்கணும். பின்லாந்து அரசாங்கம் எடுக்கிற இந்த ஒரு முடிவு அந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பை தருமா இல்லை அவங்களே மிகப்பெரிய ஒரு சூழலுக்கு தள்ளப்போதா என்பதை நாங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். ரஷ்யா இதுவரைக்கும் யாரையுமே போய் வம்புக்கு இழுத்ததில்லை. ஆனால் தன் வாசலில் அணு ஆயுதங்கள் வந்து நிற்கும் போது கையிலை காட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்க ரஷ்யா ஒன்றும் பலவீனமான நாடும் இல்லை. டிமித்திரி பெஸ்கோவர்கள் சொன்ன அந்த சுருவூட்டப்பட்ட மோதல் அப்படிங்கிற வார்த்தை ஒரு எச்சரிக்கை இல்லை, அதோடு தீர்க்க தரிசனம். அமெரிக்கா தன் நாட்டில் நிம்மதியாக உட்காந்துக்கிட்டு ஐரோப்பிய நாடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக ரஷ்யாவுக்கு எதிராக பலிக்கடை ஆக்கிக்கிட்டு இருக்கு. உக்ரைனில் என்ன நடந்துச்சு என்பதை நாங்கள் கண் முன்னாடியே பார்த்தோம். இப்போ ஃபின்லாந்தையும் அதே மாதிரியான ஒரு பாதையில் தான் இப்போ நாட்டுமானது தள்ளிக்கிட்டு இருக்கிறார்கள். ஆனால் புடினவர்களோட தலைமையிலான ரஷ்யா இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். நீ ஒரு அடி எடுத்து வச்சா நாங்கள் 4 அடி வைப்போம்ங்கிறதை இப்போ ரஷ்யா செஞ்சு காட்டி இருக்கிற இராணுவ முன்னேற்பாடுகள் வெளிப்படையாக புரிய வைக்குது. சீனா மாதிரியான உலக வல்லரசுகள் ரஷ்யாவுக்கு பின்னாடி இருக்கும் வரைக்கும் அமெரிக்காவோட இந்த அடவடித்தனம் இங்கே செல்லுபடி ஆகாது. உண்மையை சொல்ல போனா இது பின்லாந்துக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பிரச்சனை மட்டும் இல்லை, இது உலகத்தை ஒற்றை துருவமாக மாற்ற துடிக்கிற அமெரிக்காவுக்கும் தன்னோட இறையாண்மைக்காக போராடுகிற ரஷ்யாவுக்கும் இடையிலான போர். இந்த மோதல்ல ரஷ்யா எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உலக அமைதிக்காக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது ரஷ்யாவோட சுயமரியாதைக்கும் பாதுகாப்புக்கும் ரொம்ப அவசியமானது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபின்லாந்து அணு ஆயுதங்களை அனுமதிச்சு ஒரு பெரிய ஒரு வரலாற்று தப்பை செய்கிறார்களா? ரஷ்யா இதுக்கு எப்படியான பதிலடியை கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.